சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உறவாத என்னையே உறவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாத என்னையே உறவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். தேங்க்யூ கரோலி, தேங்க்யூ. ஒரு அழகான ஒரு பாடல் நம்ம கேட்டோம். இப்போ நம்ம கூட ஏஸ்தாஸ் பிரதர் இருக்காங்க. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில ஷேர் பண்ணுவாங்க. யாருக்காவது நீங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பாக்ஸ்ல போடுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கடைசியில ப்ரேயர் பண்ணுவோம் எல்லா காரியங்களுக்காகவும். இப்போ நம்ம கூட ஏசுதாஸ் பிரதர் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளையும் கூட ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சொற்ப நேரத்திலும் கூட ஆண்டவரே நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களோடு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க போகின்ற வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்தப்பா நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தடைபட்டிருக்கின்ற அநேகரை கொண்டு வரும்படியாக அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இதில் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சிலாக்கியம் ஆண்டவர், அந்த சிலாக்கியத்தை இன்னும் அனைவருக்கு ஊற்றும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களோடு ஒரு சில நேரங்களில் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியேனுக்கு ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரதான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம பிறந்து இருக்கிறோம். நான் எதற்கு பிறந்து இருக்கிறேன்? என்னுடைய வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? இன்னைக்கு வாழ்க்கையில என்னுடைய குறிக்கோள் என்ன? ஆண்டவர் எதற்காக என்னை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார்? அநேக ஒருவேளை பிற மதத்தினுடைய வாழ்க்கையில இது ஒரு பிரதான கேள்வியா இருக்காது. ஒருவேளை நாம் எதற்கு பிறந்திருக்கின்றோம், ஆண்டவர் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார், ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கின்றார். ஒருவேளை பிற ஜாதியார், ஒருவேளை இந்துக்கள், முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கேள்விக்கு ஒருவேளை ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், ஆண்டவர் எதற்காக என்னை இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை உண்டாக்கினார், இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எதற்காக என்னை உயிரோடு வைத்திருக்கின்றார். ஏன்னா அவருடைய செய்கையில் எல்லாமே ஒரு குறிக்கோள் இருக்கும்.
கிரேக்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு அறிஞர் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்றோம். சாக்ரட்டிஸ் அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, an unexamined life is not worth living. அதாவது என்னன்னா தமிழ்ல, சுய பரிசோதனை செய்யப்படாத வாழ்க்கை பயனற்றது. நான் ரிப்பீட் பண்றேன். சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, சுய பரிசோதனை செய்யப்படாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. இன்னைக்கு உண்மையிலே அந்த கேள்வி, இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. சுய பரிசோதனை செய்யப்படாத நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் பயனற்ற ஜீவியமாக கருதப்படும். சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த நாள்ல நான் என்ன இந்த நாளுக்கான இந்த நாள் நான் என்ன இப்ப சுய பரிசோதனை செஞ்சிருக்கேன்னா, இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், இல்லை இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், இல்லை வருகின்ற மாதத்துல நான் என்ன செய்யணும், இல்லை இந்த ஆண்டு முழுவதும் நான் என்ன செய்யணும், இல்லை இந்த நிமிடத்துல நான் என்ன செய்யணும். ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்காம இருக்கலாம். பல வேளை நம்ம தவறி இருக்கலாம். நம்ம எதற்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, இயேசு கிறிஸ்து இன்று வரை என்ன உயிரோடு வைத்திருப்பதற்கு அவருடைய குறிக்கோள் என்ன, அவருடைய சித்தம் என்ன. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ஹிஸ்டரியிலே வரலாற்றிலே அது என்னன்னா மோஸ்ட் பர்பஸ் ட்ரிவன், அதாவது என்னன்னா அந்த குறிக்கோள், அதிக குறிக்கோள், அதாவது குறிக்கோளுக்கு ஒரு முக்கிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நபர் யாருன்னு கேட்டு இயேசு கிறிஸ்து. தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன குறிக்கோள், தான் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து போல தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய தான் பிறந்ததனுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அதற்கு அவர் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் மாதிரி ஒருவேளை உலகத்துல யாராவது அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவர் ஏன் பிறந்தார் என்பதை குறித்து அவ்வளோ ஒரு முக்கியத்தை அவருடைய பிறப்பிற்கு அவர் முன்குறித்து வைத்தார். இப்ப நம்ம சொல்லலாம் இல்லையா, ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த நாள்ல அந்த நிமிடத்துல அந்த ஸ்திரீனுடைய ஒரு முக்கிய குறிக்கோள் என்னன்னா, இந்த நேரத்துல நான் நல்ல ஒரு குழந்தை நான் பெற்று இருக்கணும், என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அந்த குழந்தை நான் பெற்றெடுக்கணும். ஒருவேளை அங்க இருக்கின்ற அந்த ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டருக்கு அந்த குறிக்கோள் இருக்கலாம், இந்த ஸ்திரீக்கு இந்த நேரத்துல இந்த குழந்தைய நன்றாக பெற்றெடுக்கும்படியாக அந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம செய்யணும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கலாம். இல்ல வேறு சில விஷயத்துல நான் பார்க்கும்போது ஏதாவது ஒரு குறிக்கோள் நமக்கு இருக்கும். மேபி சில டைம்ல ஆயிரக்கணக்கான குறிக்கோள் நம்முடைய இதயத்துல இருக்கலாம், நூறுக்கணக்கான குறிக்கோள் நம்முடைய பர்பஸ் நம்முடைய இதயத்தில் இருக்கலாம். ஆனா பிரதான குறிக்கோள் என்னவாக இருக்க முடியும்? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்க வேண்டிய பிரதான மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். அப்ப இயேசு கிறிஸ்து குறித்து நான் பார்க்கும்போது, why did Jesus came to earth? அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? நம்ம அநேக வேலையில ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்க கூடும், ஒருவேளை நம்ம யோசித்தோமா நமக்கு தெரியல. யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். மிகப்பெரிய ஒரு பிரதான காரியமாக இருக்கின்றது. நான் வேதத்துல படிக்கும்போது அதனால இயேசு கிறிஸ்து குறித்து என்னன்னா, அதாவது 12 வகையான ஒரு குறிக்கோள், அதாவது பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. பர்பஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் பிறந்ததற்கான குறிக்கோளை குறித்து பேசும்போது 12 வகையான ஒரு குறிக்கோள், 12 டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். இந்த 4 காஸ்பலை நாம் பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து அநேக இடங்கள்ல ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் மேல கொடுத்திருப்பார். அவர் எதற்காக பிறந்தார், எதற்கு நான் உலகத்திற்கு வந்தேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள். யோவான் 3:16 நம்ம ஆண்டவர் தேவனுடைய ஒரு குறிக்கோளை பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அப்ப பிதாவினுடைய குறிக்கோள் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கும்படிக்கு அவர் இயேசு கிறிஸ்தை அனுப்பினார். அது அவருடைய குறிக்கோள். அப்ப இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய குறிக்கோளை குறித்து பேசும்போது ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான், இருந்தாலும் இந்த செய்திக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான். மார்க் 1:38 ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ஊர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அடுத்த இடங்களுக்கு அடுத்த ஊர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்டா அங்க சொல்ற காரியம் என்னன்னா, நான் பிரசங்கம் பண்ணணும், நான் அடுத்த ஊருக்கு போகணும், நான் இங்கே இருக்க முடியாது, நான் பல இடங்களுக்கு செல்லணும், அக்கறைக்கு போகணும், அடுத்த இடத்துக்கு நான் போகணும், நான் பிரசங்கம் பண்ணணும், அதற்காக நான் புறப்பட்டு வந்தேன்.
யோவான் 18:37 சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப இன்னொரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக. இன்னைக்கு உலகத்துல சத்தியம் வந்து காணாம போய் சத்தியமே நம்ம தேட பார்க்க முடியாது. உண்மை எங்கேயுமே கிடையாது. உண்மையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. குடும்பத்துல கூட ஒரு சில டைம்ல பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே உண்மை இல்லாத தன்மையை நான் பார்க்க முடியும். சத்தியம் காணாம இருக்க கண்டுபிடிக்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல. ஒரு அரசு அலுவலகத்துல நம்ம உண்மையை பார்க்கவே முடியல. எல்லாமே பொய்க்கு எதிரான உண்மைக்கு எதிரான விஷயம் தான் நம்ம ஒரு சில அரசு அலுவலர்கள் செய்கின்ற காரியங்கள், உண்மைக்கு மாறான காரியங்கள். உண்மையை நம்ம பார்க்கவே முடியும் இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து பிலாத்திடம் பேசும்போது சொல்றாரு. சொல்லக்கூடிய உண்மைக்கு மாத்திரமே, உண்மைக்கு சாட்சி கொடுக்கும்படியாக. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உண்மைக்கு சாட்சியாக இருக்க முடியும்? உண்மையாக வாழும்படியாக, உண்மையை மாத்திரமே பேசும்படியாக, உண்மையாக வாழும்படியாக, உண்மையான ஒரு ஜீவியத்தை வாழும்படியாக, நம்ம உண்மைக்கு நம்ம சாட்சி கொடுக்கும்படியாக, சத்தியத்திற்காக நம்ம இருக்கும்படி நம்ம யாராவது உலகத்துல எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மத்தேயு 20:28 ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படியா வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லக்கூடிய ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஊழியம் கொல்ல கிடையாது, ஊழியம் செய்யும்படியாக, அந்த ஊழியம் செய்வதன் மூலமாக அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று. இப்ப நம்ம எல்லாம் மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்ததாக நாம் இங்கு பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் அநேக இடங்கள்ல நற்செய்தியில சுவிசேஷத்துல பார்க்கும்போது தன்னுடைய பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். அவர் எதற்காக வந்தார் என்பது குறித்து பல டிஃப்ரெண்ட் வழியில சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லாமே ஆல்மோஸ்ட் பாயிண்டிங் டு த சேம் ஒரு பாயிண்ட் தான். அவர் எதற்காக வந்தார்னா நாம் ரட்சிக்கும்படியாக. அதுதான் பிரதான ஒரு குறிக்கு. ஒருவேளை ஒரு வார்த்தைகளை மாறி சொல்லியிருக்கலாம், சில டிஃப்ரெண்டான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம். ஆனா எல்லாமே வந்து பாயிண்டிங் டு த சேம் டாபிக். என்னன்னா, நம்மை பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். பவுல் கூட பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்ப இன்னைக்கு நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் நிறைய சொல்லியிருக்காரு, எதற்காக வந்தார் என்று சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சில ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே குறித்து எடுத்துக்கொள்ளும். லூக்கா எழுதிய நற்செய்தி 19 அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19:10 ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குவமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய அநேக பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த வேத பகுதியில் லூக்காவில ஆண்டவர் தன்னுடைய வருகை குறித்து ஏன் வந்தார் என்பது குறித்து சொல்லும் போது அவர் சொல்கின்ற வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். இங்க பாருங்க, ரெண்டு விஷயம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், டு சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட். நம்ம லூக்கா எழுதிய நற்செய்தியில 15வது அதிகாரத்துல 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். மூன்று உவமைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்னன்னா, அந்த காணாமல் போன ஆடு, அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு, அந்த ஊதாரி மகனாக அந்த 2வது இளையகுமாரன் தந்தை விட்டு பிரிந்து சென்ற இந்த மூன்று விஷயத்தை நான் பார்க்கிறோம். 3 பேருமே இந்த 3 ஊமையின் மூலமாக ஆண்டவர் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, காணாமல் போன, அதாவது ஒரு கண்டிஷன் என்ன, the lostness of believers. அதாவது வந்து இழந்து போகின்ற, ஏதோ ஒரு வழியில நம்ம இழந்து போனவர்களா நம்ம காணப்படலாம். ஏதோ ஒரு வழியில நம்ம இறந்து போனவர்கள், ரட்சிப்பு இல்லாதவர்கள், ஆண்டவர் விட்டு பிரிந்தவர்களா நாம் ஒருவேளை காணப்படலாம். அப்போ சுய பரிசோதனை செய்யப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் இருக்கிறோமா? இந்த நாள்ல நான் என்ன குறிக்கோள் நான் வைத்திருந்தேன்? இந்த மாதம் முழுவதுமாக எனக்கு என்ன குறிக்கோள் இருக்கு? இல்ல இந்த வருடத்துல எனக்கு என்ன குறிக்கோள் இருக்கு? இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை உயிரோடு இந்த நாள் வைத்து இருப்பது வரைக்கும், ஏன் என்ன ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும், இத்தனை வயது வரைக்கும் ஆண்டவர் என்ன ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார்? அதற்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய குறிக்கோள், நான் வாழ்வதற்கு என்ன குறிக்கோள் உள்ளது? ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக குறிக்கோள் இருக்கலாம், அநேக விதமான பர்பஸ் இருக்கலாம்.
ஆனா இன்று ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், நாம் எதற்காக நான் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், இழந்து போனதை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும். இன்னைக்கு நம்முடைய குறிக்கோள், ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக குறிக்கோள் இருக்கலாம், ஒருவேளை நூற்றுக்கணக்கான குறிக்கோள் எய்ம்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா என்னுடைய குறிக்கோள், என்னுடைய பர்பஸ், ஒவ்வொரு நாளிலும் என்கிட்ட 100 கணக்கான குறிக்கோள் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குறிக்கோளுடன் ஒரு இணைந்து போகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றதா? அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும், அது அவருடைய குறிக்கோள். இன்று என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குறிக்கோள் எப்படியாக இருக்கின்றது? அவருடைய குறிக்கோளுடன் என்னுடைய குறிக்கோள் இணைந்ததாக உள்ளதா? இசைந்து உள்ளதா? இல்ல ஒத்து போகின்றதா? இல்ல எனக்கும் அவரை போல ஒரு குறிக்கோள் எனக்கு இருக்கா? இழந்து போனதை தேடவும், இழந்த ஆத்துமக்களை தேடுகின்ற அந்த எண்ணம் இயேசு கிறிஸ்து இருந்தது போல இன்று எனக்கு இருக்கின்றதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து, நம்மை நோக்கி ஆண்டவர் பேசுகின்ற காரியம் அதுதான். யோவான் 20வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை! இதெல்லாம், இந்த வார்த்தை நமக்கு கிடைக்க பெறுவதற்கு, இந்த பாக்கியம் கிடைக்கப்படுவதற்கு நமக்கு பெற்ற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நம்ம எல்லாம் சும்மா வந்து உலகத்துல பிறக்கல. ஆண்டவர் நம்ம குறித்து சொல்றாரு, என் பிதாவை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புறேன். என்னுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், அதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அப்ப நான் எதற்காக பிறந்தேன்? பாவிகளை ரட்சிக்க, இழந்து போனதை தேடவும். இதுதான் ஆண்டவர் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும் போது, அப்ப எந்த குறிக்கோளுக்காக அவர் வந்தாரோ அதே குறிக்கோள் தான் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்மை அனுப்புகின்ற காரியம் அதுதான். இழந்து போன ஆத்துமாக்களை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும் எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அனுப்புவதாக நம்ம இந்த வசனத்தில் பார்க்க, யோவான் 20:21. இன்னைக்கு ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்து இந்த வசனத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளும் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, சகையை குறித்தான ஒரு காரியம். சகையை நமக்கு தெரியும், ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர்களுக்கு ஒரு பிரதான ஒரு நபர், அவர்களுடைய ஒரு ஆபீசர், மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்த ஒரு நபர் இந்த சகையு. இந்த சகையை குறித்து நாம் வாசிக்கும் போது, அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது, ஒருவேளை நம்ம சகையை குறித்து நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை வாழ்ந்த மனிதன் நமக்கு தெரியும். ஆண்டவர் குறித்து ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவர் குறித்து எதுவுமே தெரியாது, சத்தியத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது, அவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது, இழந்து போன ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனாக நாம் பார்க்கின்றோம். சகையை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த இழந்து போன ஒரு மனிதன், நேர்மையை இழந்து போன ஒரு மனிதன், அன்பை இழந்து போன ஒரு மனிதன், ரட்சிப்பை இழந்து போன ஒரு மனிதன், இரக்கத்தை இழந்து போன ஒரு மனிதன், தயவை இழந்து போன ஒரு மனிதன், சத்தியத்தை இழந்து போன ஒரு மனிதன், நேர்மையை இழந்து போன ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவே இழந்து போன ஒரு மனிதன், ஆவியினுடைய கனிகளை இழந்து போன ஒரு மனிதன் தான் இந்த சகையு. ஒரு சில காரியங்கள் கிடையாது, அநேக விஷயங்களை இழந்து போன ஒரு நபர். ஒருவேளை உலகத்தினுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நிறைய பணம் அவங்ககிட்ட இருந்திருக்கலாம், நிறைய நேர்மை இல்லாத ஒரு வழியில கொள்ளையடித்த ஐஸ்வர்யம் அவங்ககிட்ட இருந்திருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட பரிசுத்தம் கிடையாது, அவங்ககிட்ட நேர்மை கிடையாது, எழுந்து போன ஒரு மனிதன். அவங்ககிட்ட அன்பு கிடையாது, ஒரு இரக்கம் கிடையாது, மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அந்த தயவு கிடையாது, ஆவினுடைய கனிகள் ஒன்று கூட அவங்ககிட்ட கிடையாது, நேர்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அவனிடம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர் தான் இந்த சகையை. இந்த சகையை ஆண்டவர் தேடின பிறகு, ஆண்டவர் இந்த சகைவியை தேடின பிறகு, சந்தித்த பிறகு, அந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அந்த நிகழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு முதல் விஷயம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சகையு போன்றவர்களை தேடும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொல்றார், தன்னுடைய பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது, பாவிகளை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும். இன்று ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சகைவை நம்ம ஒருவேளை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மையா நம்ம வாழ்கிறோம், நம்ம விட மோசமானவன் ஒரு சகையு, ஒருவேளை அந்த எண்ணம் ஒருவேளை நமக்கு தோன்றலாம். அவனுடைய வாழ்க்கையில சகையை அப்படி இருக்கலாம். நம்ம கூட ஒரு வழியில
ஏதோ ஒரு வேளையில் நாம் கூட எழுந்து போன ஒரு நபர்கள் தான். ஆண்டவரை எழுந்து போன ஒரு நபர்கள். நம்ம ஒன்றும் பெரிய ஒரு நீதிமான் போல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்று இந்த காலகட்டத்துல அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சகைகள் வாழ்கின்ற உலகத்துல ஆண்டவர் அநேக லட்சக்கணக்கான சகையுக்களை ஆண்டவர் தேடும்படியாக உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை நான் நினைக்கலாம் சகைவு நான் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வழியில அவனை போன்ற ஒரு சில குணங்கள் நம்மிடம் இருக்கலாம். சகைவு ஆண்டவரை கண்டு தேடுவதற்கு முன்பாக, சந்திப்பதற்கு முன்பாக அவனிடம் இருந்த ஒரு சில குணாதிசயங்கள் இன்று ஒருவேளை நம்மிடம் இருக்கலாம். நாமும் கூட இன்று ஒரு சகையை போல நாமும் இருக்கலாம். அநேக சகைகளை ஆண்டவர் தேடும்படியாக இன்று இந்த உலகத்திற்கு வந்தார். இரண்டாவது காரியம் பாருங்களேன், a friend of sinners. நாம் பார்க்கிறோம் லூக்கா 15வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகின்றார். அப்ப இந்த வார்த்தை சொல்றவங்க யாருன்னா பரிசேயரும் சதுசேயரும். அப்ப இயேசு கிறிஸ்து பாவிகளோடு சேர்ந்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களோடு ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்து சாப்பிடுவதை அவர்களாக என்னன்னா ஜீரணிக்க முடியல. இந்த பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு ஒன்றாக இருக்கிறாரு, எப்பயுமே அவங்க கூட தான் இருக்காரு, அவங்க கூட சேர்ந்து போறாரு, அவங்க கூட பேசுகின்றார், அவரோடு உருவாகின்றார், அவருடைய வீட்டுல அவர் தங்கியிருக்க சாப்பிடுகின்றார். அந்த ஐக்கியத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு பிரதான காரியம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை நம்ம அதை செய்ய முடியாம இருக்கலாம். பாவிகளோடு தன்னை ஒருங்கிணைத்து கொண்டு அவர்களோடு ஒருவராக அவர் ஐக்கியத்தில் இருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் உயர்ந்தவன், மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவன். ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்ம எல்லாம் நீதிமான், மற்றவங்க எல்லாம் பாவிகள். ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்டு, பாவிகளோடு ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டு, பாவிகளோடு அவர் சேர்ந்து ஒரு போஜனத்தை சாப்பிடும்படியாக. அதுதான் ஆண்டவருடைய ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கவும் தேடவும் ஜஸ்ட் வந்தார்னு அவர் சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிடல. ஆண்டவர் அதை செய்து காட்டினார். பாவிகளோடு அவர் பேசினார், பாவிகளோடு இசைந்து சென்றார், பாவிகளோடு அவர் சேர்ந்து உணவை உட்கொண்டார் என்று பார்க்கிறோம். இதுதான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பிடிக்காத ஒரு காரியமே நான் பார்க்கின்றோம். மூன்றாவது பாருங்க, சகே இருந்த இடத்திற்கு இவர் அவனை தேடி சென்றதாக நான் பார்க்கிறேன். அந்த லூக்கா 19 அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, அவர் எரிகோ பட்டணத்தில் அவர் பிரவேசித்து. அப்ப எரிகோ பட்டணத்துல அவர் நுழைகின்றார். எரிகோ குறித்து நான் பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா, எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஜெரிகோ இஸ் எ கர்ஸ்ட் சிட்டி. எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம் என்று நான் பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கான ஒரு வசனம் என்னன்னா, யோசுவா புத்தகத்துல யோசுவா 6வது அதிகாரத்துல 26ல நான் பார்க்கும்போது யோசுவா எரிகோ பட்டணத்தை அவர் சபிக்கிறார். வசனம் சொல்லுது, எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் எந்த மனிதனும் சபிக்கப்பட்டிருக்க கடவன். அப்ப அந்த அழிந்து போன அந்த எரிகோ குறித்து இந்த யோசுவா சொல்லும் போது, இந்த பட்டணம் எழும்பும்படியாக, இந்த பட்டணத்தை கட்டும்படியாக யாரு எழும்புகின்றானோ அந்த மனிதன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். யாருமே அந்த பட்டணத்தை இனி எழுப்பக்கூடாது, திரும்பி அதை கட்டக்கூடாது. வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கு, அந்த எரிகோனுடைய அஸ்திபாரத்தை யாரு போடுறானோ அந்த மனிதனுடைய மூத்த மகன் இறந்து போயிடுவான். எரிகோ பட்டணத்தினுடைய அந்த வாசலை யார் நிறுத்துறாங்களோ அந்த மனிதனுடைய இளைய மகன் இறந்து போவான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்த அந்த எரிகோவை நோக்கி, அந்த எரிகோவில் வாசம் செய்த, சபிக்கப்பட்ட பட்டணமாக இந்த எரிகோவில் வாசம் செய்த அந்த சகேவை நோக்கி ஆண்டவர் பயணம் செய்தார், அவனை நோக்கி சென்றார். இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய முடியுமா? எது ஒரு ஒதுக்கப்பட்ட இடமா இருக்கோ, எது ஒரு துன்மார்க்கமான ஒரு இடமா இருக்கோ, எந்த இடத்த பாவம் அதிகமா இருக்கோ, எந்த இடத்த பொல்லாங்கு அதிகமா இருக்கோ, எந்த இடத்த துன்மார்க்கர் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்த, அந்த நபர்களை நோக்கி நம்ம அங்கு சென்று அவர்களை தேட முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு நபரை தேடி சென்றார். சபிக்கப்பட்ட அந்த நகருக்கு, பட்டணத்திற்கு அவர் தேடி சென்றார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் நம்ம வாழுகிறோம். நமக்கு எதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம அங்கதான் தங்க முடியும். நம்முடைய ஊழியங்கள்லாம் ஒருவேளை நம்ம அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும்.
நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடமா இருக்கும். ஒருவேளை நம்ம அங்க போகும்போது நமக்கு ஒரு சில உபத்திரங்களை வரலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாங்கான ஒரு இடமா இருக்கலாம். ஒரு பாவம் நிறைந்த இடமா இருக்கலாம். அந்த இடத்த ஒரு ஊழியம் செய்ய ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாம் அங்கு செல்ல முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் அதுதான். ஆர் யூ வில்லிங் டு கோ டு எனி பிளேஸ்? எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருக்கும், ஒருவேளை விக்கிரங்கள் அதிகமா இருக்கின்ற ஒரு இடத்துல, விக்கிரகத்தினுடைய ஆவி இருக்கின்ற இடத்துல நம்ம அங்க போக முடியுமா? அந்த ஜனங்களை தேடி நம்ம போக முடியுமா? இயேசு கிறிஸ்து அந்த சபிக்கப்பட்ட இடத்தில் இருந்த அந்த சகேவை ஆண்டவர் தேடி சென்றார். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை ரட்சிப்பதற்கு அவருக்கு கிடைத்தது என்ன தெரியுங்களா? வெறும் ஒரு 3 வருஷம் தான், மிஞ்சி போனா ஒரு 3.5 வருஷம். இந்த 3 வருடத்துக்குள்ளாக அவருக்கு அடுத்தது மிக சொற்பமான ஒரு டைம் தான். 3 வருஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு காலம் கிடையாது. ஜஸ்ட் அப்படி சீக்கிரத்தை அது பாஸ் ஆயிடும். 3 வருடத்திற்குள்ளாக உலகம் முழுவதையும் ரட்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்திருக்கு. அநேகர் அவர் பார்க்கணும், அநேகரை சந்திக்கணும், இழந்து போன அநேக ஜனங்கள் அவர் பார்க்கணும், ரட்சிக்குள்ளாக கொண்டு வரணும், பிரசங்கம் செய்யணும், அநேக அதிசயங்களை செய்யணும், அநேக பாவிகளை மீட்டு கொள்ளணும். இதற்கெல்லாம் அதற்கு கிடைத்த என்னன்னா 3 வருஷம்தான். அந்த 3 வருஷத்துல ஆண்டவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஆனா பிஸியா இருந்தாலும் நம்ம வேதத்துல பாக்குறோம், யாராவது ஒரு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆண்டவரே இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர்கிட்ட வரும்போது எப்பயுமே ஆண்டவர் எனக்கு டைம் கிடையாது, நீ போயிட்டு நாளைக்கு வா, நீ எனக்கு இதுக்கு நேரம் கிடையாது, நீ நாளைக்கு வா. ஆண்டவர் ஒருபோதும் எந்த நற்செய்தியிலும் ஆண்டவர் அப்படி சொன்னதே கிடையாது. யாரெல்லாம் நெருங்கி வராங்களோ அதை சந்தித்து செலவிட்டு செய்கின்ற ஒரு நபராக எதிர் ஆண்டுகிட்ட வராரு. அவருடைய மகளை குறித்ததான ஒரு காரியத்து இருக்கு, ஆண்டவர் போறாரு. 160 ஆண்டவரை தேடி வராரு, அவரு அங்க போறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர் எப்பயுமே ஒரு நோன்னு சொன்னதே கிடையாது. ஆனா அந்த 3 வருஷத்துல அவர் வந்து ஒரு பிஸியாக தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்னென்ன காரியங்களை குறித்து நம்ம பிஸியாக இருக்கிறோம்? அவரு பிஸியா இருந்தானா அந்த 3.5 வருஷம் அவரு பிஸியா தான் இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு குறிக்கோள் என்ன? இழந்து போனதை தேடவும், பாவிகளை ரட்சிக்கவும். இன்னைக்கு 3 வருஷம் கிடையாது, நமக்கு ஏறக்குறைய ஆண்டு நம்ம கையில 5 வருஷம் கொடுத்துருக்கலாம், 10 வருஷம் கொடுத்துருக்கலாம், இல்ல 50 வருஷம் கொடுத்துருக்கலாம். இப்படி இருக்கிற இந்த 50, 10 இந்த இப்படி போன்ற அந்த வருடங்கள்ல நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? அநேக விஷயம் நம்ம பிஸியா நம்ம காட்டிக்கிறோம், உலக பிரதான காரியங்கள் நம்ம பிஸியா காட்டிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க எழுந்து போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக, ஆண்டவரை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு அவர்களை தேடி சில வார்த்தைகளை சொல்லும்படியாக நம்ம யாராவது பிஸியா இருக்கிறோமா? ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கேள்வி. இங்க பாருங்க, இதே வேத பகுதியில ஆண்டவர் இந்த சகேவியை பார்த்த உடனே அவர் ஒரு தனிப்பட்ட சகேவியை சென்று அவர் சகேவே நீ இறங்கி வான்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவருடைய தனிப்பட்ட ஒரு போக்கஸ் நம்ம பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில ஆண்டவர் நபர்களை, பாவிகளை சந்திக்கின்ற ஒரு தேவன். இங்க பாருங்க, அவர் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஆண்டவர் தான். இந்த வேத பகுதியில சகேவி வந்து இந்த மரத்து மேல ஏறி பாக்குறாரு. ஆனா ஒருபோதும் சகேவி வந்து ஆண்டவரிடம் ஓடி வந்து எந்த வார்த்தையும் சகேவி எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சகேவி ஆண்டவர்கிட்ட பேசல. அவனுக்குள்ளாக இருந்த ஒரு இருதயம் இருக்கு, ஆண்டவரை பார்க்கணும், அந்த நல்ல இருதயம் இருக்கு, அந்த ஆர்வம் இருக்கு. அந்த மரத்து மேல அவன் ஏறி நின்று அவன் பாக்குறான். ஆனா ஆண்டவரிடம் ஓடி சென்று அவன் எந்த வார்த்தையும் பேசல. ஆனா அவன் இருந்த இடத்திற்கு ஆண்டவர் அவனை தேடி சென்று he took the initiative. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல இந்த இனிஷியேட்டிவ் நம்ம கிட்ட இருக்கா? ஒருவேளை எங்கெல்லாம் வந்து சுவிசேஷம் தேவைப்படுமோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய வசனங்கள் அறிவிக்கப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் அதற்கான தேவைகள் இருக்கோ, ரட்சிப்புக்கான தேவைகள் எங்கெல்லாம் இருக்கோ, அங்க அந்த இடத்தை தேடி போகின்ற அந்த இனிஷியேட்டிவ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? கடைசியாக ஒரே விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகேவியை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையா இறங்கி வா, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஆண்டவர் அப்படி சொல்லல. அந்த மனிதனை பார்த்த உடனே நீ சீக்கிரம் இறங்கி வா. ஆண்டவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தைனா நீ சீக்கிரம் இறங்கி வா. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள் வந்து அதிகம் கிடையாது, சொற்பமான ஒரு நாட்கள் தான், வெறும் ஒரு 3 வருஷம்.
மிஞ்சி போனா ஒரு 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்குள்ளாக அவருடைய குறிக்கோளை அவர் நிறைவேற்றணும். அவர் காலம் அவருக்கு போதாது. இந்த 3 வருடங்கள் குறுகிய காலமாக இருந்தபடினாலே அவர் சொல்றாரு, நீ சீக்கிரம் இறங்கி வா, காலதாமதம் செய்ய எனக்கு டைம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஒரு ரட்சிப்புக்குள்ளாக அடுத்தவர்களை கொண்டு வருவதற்கு, இல்ல ஒரு ட்ராக் ஊழியம் பண்ணுவதற்கோ, இல்ல ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கோ, இல்ல நற்செய்தி அறிவிப்பதற்கோ நிறைய டைம் இருக்கு. இந்த மாதம் எல்லாம் அடுத்த மாதம், இந்த வருடம் எல்லாம் அடுத்த வருடம், இந்த 3 வருஷம் எல்லாம் அடுத்த ஒரு 5 வருஷத்துல, அடுத்த ஒரு 10 வருஷம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நான் என்ன செஞ்சுக்கலாம். கிடையாது. ஆண்டவர் சொல்லார் சகிவை பார்த்து, நீ சீக்கிரம் நீ இறங்கி வா. டைம் கிடையாது, அர்ஜென்சி. ஆண்டவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அர்ஜென்டா இருக்கு. பாவிகளை ரட்சிப்பதற்கும் அவரை தேடுவதற்கும் ஆண்டவருக்கு அந்த அர்ஜென்சி இருந்திருக்காரு. அதை அவர் உணர்ந்தவர். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் வந்து ஒரு 3 வருடம் தான். அதனால ஆண்டு சொல்ல, நீ சீக்கிரம் நீ இறங்கி வா. இன்னைக்கு அந்த அர்ஜென்சி நமக்கு இருக்கா? ஒருவேளை நம்ம வந்து லெத்தர்ஜிக்கா இருக்கலாம். ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு எனக்கு இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் இந்த வருஷம் எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் பத்தி நான் சொல்லிக்கலாம். ஆண்டவர் சொல்வது, நீ சீக்கிரமாக அவருடைய காரியங்களை செய்யும்படியாக, சீக்கிரமாக அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரதான குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எழுந்து போனதை தேடும்படியாக, பின்மாற்றமான விசுவாசங்களை தேடும்படியாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத அவர்களை தேடும்படியாக, அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு விடும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னைக்கு நம்மளுடைய பிரதான பர்பஸ் என்ன? ஆண்டவருடைய வாழ்க்கையில 12 வகையான பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதையெல்லாம் அவர் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பர்பஸ் இருக்கலாம். ஆனா பிரதான பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய எழுந்து போனதை தேடும்படியான அந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக, அவருடைய அதே அந்த ஒரு குறிக்கோள், அதே அவருடைய ஆதங்கம் நமக்கு இருக்கும்படியாக கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை திறந்து நம்மையும் கூட பயன்படுத்துவாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இழந்து போனதை இழந்து போனதை தேடுவதற்கு தான், ரட்சிக்குவதற்கு தான் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம சரியா பயன்படுத்திட்டு, என்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனா இருந்தாலும் ஆண்டோடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது போல, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு. அதனால நம்முடைய கருத்து வேறுபாடுகள், நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றி வைத்துட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுல நம்ம முன்னேற்றி காட்டணும். ஆண்டவர் எப்படி பிரதர் சொன்னது போல, எப்படி அவர் வந்து ஒரு டார்க்கஸ்ட் ஏரியால போய் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சார். ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லாம, எவ்வளவு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனா இருந்தாலும் அந்த இடத்துக்கும் போறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். கர்த்தர் நம்ம பயன்படுத்துவாராக. நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு யாராவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து போடுங்க. நம்ம பழைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுக்காக சேர்த்து ப்ரேயர் பண்ணுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஜூம் மீட்டிங்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, எவ்வளவு வேலைகள் இருக்கும், அதன் மத்தியில நீங்க அந்த இடத்துல கலந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவின் தருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுத்த ஆண்டவரே தாசரை ஆண்டவரே நீங்க அதிகமாக பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக இடங்களுக்கு அழைத்து சென்று ஆண்டவரே நீங்க பயன்படுத்துங்க. அந்த ஆத்ம பாரத்தை ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிறீங்களே சப்பா, இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஊழியத்தை செய்யறதுக்கு தேவரே நீங்க பேலனை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரலையும் இல்லையாக்கா உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் தேவரே. அவங்க ஊழியத்துல ஒத்தாசையாக இருந்து செய்கிற எல்லா காரியத்தை அறிந்திருக்கீங்க. அவங்களோட கூட இந்த வழி நடத்துங்க தேவன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங்ல வந்து வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றாதா என்ற எண்ணத்தோடு வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கிற சுடர்களாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த குருநாதன் கிருத்திகா இந்த 2 பேரையும் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். தேவன் நினைத்ததை மனுஷன் பிடிக்காதிருக்க கடவுள் வாழ்க்கையின்படியாக ஆண்டவரே, என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கருத்து ஏழ்பாடா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இணைந்து வாழ்வதற்கான ஒரு கிருபை நீங்க ரெண்டு பேருக்கு நீங்க கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சப்பா. வெண்ணிலா சகோதரிக்கு ஆண்டவரே அந்த ஜாப் பெர்மனன்ட் ஆகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கணவன் சீக்கிரமா குடியிலிருந்து விடுபடட்டும். யாரெல்லாம் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ என் தேவன் இந்த குடியில அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ரசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சப்பா. அதே போல அசோக்குமார் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கான கிருபையை கொடுங்க. ஆண்டவர் விஷ்ணு பிரதருக்கு சீக்கிரத்துல இந்த ஆர்மியில வேலை கிடைக்கிறதுக்கான கிருபை நீ கொடுக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவை வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. சீக்கிரமாக சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒத்தாசை பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்ப. இந்த ஜூம் மீட்டிங்ல யார் வேதனைகளோடு கவலைகளோடு வந்திருப்பார்கள் என்றால் தேவன்
ஆண்டவர் இந்த வேதனை கவலைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நாங்க இன்னும் அதிகமாய் வசனத்துல உறுதிப்பட ஆண்டவரே நாட்களை பொல்லாதவர்களா இருக்கிறபடி காலத்துல எங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீங்க மாத்திரம் உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். எல்லா துதிகளை மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா கர்த்தருடைய வார்த்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங்கை அறிமுகப்படுத்துங்க. சொன்னது போல நமக்கு யூடியூப்லயும் இதே நேரத்துல ஸ்ட்ரீம் ஆகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஜூம் பார்க்க முடியலன்னா யூடியூப்ல நீங்க பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னா யூடியூப்ல பார்த்துக்கலாம். சாரி, நேற்று மட்டும் நம்மளால யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண முடியல. நாங்க சர்ச்ல இருந்ததுனால எங்களால பண்ண முடியல, சாரி. முடிந்த அளவுக்கு நாங்கள் டெய்லியும் யூடியூப்ல நம்ம போட்டுறோம். நேற்று மட்டும் எங்களால போட முடியல சர்ச்ல இருந்ததுனால. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாளைக்கு இதே நேரத்துல 8:55 கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 9 மணிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருங்க. அப்ப பேசுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னா 9 மணிக்கு 9:05 9:07 வரும்போது யாருமே இல்லாம இருக்கும்போது பேசுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் ஒரு 9 மணிக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சோ மச். காட் பி வித் யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.